இந்த ஒரு வீடியோவை மட்டும் பார்க்காம கரப்படத்துக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க. என்ன நான் சொல்றேன். கோட்வரி டைரக்டர் படத்துல இப்படி ஒரு சம்பவமா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு தியேட்டர்ல உங்களை ஹார்ட் பீட் எகிற போகுது. ஸோ திஸ் இஸ் சேது. வெல்கம் டு ஃபிலிம் ஃபிட். ஒரு திருடனுக்கும் போலீஸ்க்கும் இப்படி ஒரு ஆட்டமா? படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிட்டையர் ஆக போற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் கெரியரை கெத்தா முடிக்க ஆசைப்படுறாரு. அதுக்கு ஒரு திருடனை பிடிக்க நினைக்கிறாரு. அந்த திருடன் தான் நம்ம தனுஷ். இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் நடக்கிற அந்த ஒரு தாம் ஆடுபுலி ஆட்டம் தான் படத்தோட ஸ்டோரி. இதோட படம் முடிஞ்சதா? இல்ல. முக்கியமா கார்ப்பரேட் பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஏழைங்க கிட்ட லோன் கொடுத்துட்டு எப்படி உசுர வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ் வச்சிருக்காரு டைரக்டர் விக்னேஷ் ராஜா. வெறித்தனமான நடிப்புங்க. தனுஷ்க்கு கண்டிப்பா இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு பார்சல் தான். நடிப்பு அரக்கன் தனுஷ்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த படத்துல மனுஷா ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்காருங்க. மெயினா அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். சுராஜ், ஜெயராம், கருணாஸ் அப்படின்னு 3 பேரும் படத்தோட முக்கியமான பில்லர்ஸா நிக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் தாண்டி நம்ம பிரேமலு மமிதா பைஜு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 சீன் தான், ஆனா எமோஷனல் சீன்ல தட்டி தூக்கியிருப்பாங்க. கேஸ் ரவிக்குமார், ஸ்ரீஜா ரவின்னு இன்னொரு பக்கம் பக்காவா நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தூக்கமா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஜிவி பிரகாஷ் சம்பவம் தான். டைரக்டர் விக்னேஷ் ராஜாவும் ஆல்பர்ட் பிரகாஷும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு சின்ன பல்பு மட்டும் என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 20 மினிட்ஸ் படம் கொஞ்சம் ஸ்லோவா ஃபீல் ஆகுங்க. ஆனா இன்டர் பிளாக் இருக்கே, அப்பா, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா படம் ஜெட்டு வகத்துல பறக்கும். ஜிவி பிரகாஷ் பீஜம்னா சும்மா உடுக்க அடிச்ச மாதிரி உங்களை சீட் எஜ்ஜில் உட்கார வைக்குங்க. தேனி ஈஸ்வர் கேமரா ரொம்ப ரா அண்ட் ரியலாகவே இருக்கும். ஸோ முக்கியமாக பொறுமை இருந்தால் மட்டும் தேட்டருக்கு போங்க. மொத்தத்தில் இந்த கரை உங்கள் பொறுமையை கொஞ்சம் சோதிச்சாலுமே ஒரு சூப்பரான ஸ்லோ பர்ன் த்ரில்லர் தான். ஸோ ஃபேமிலியோட மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை போய் பாருங்கள். ஸோ ஓவராலாக பார்த்தா இந்த மாதிரி படம் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு தோணும். பட் பரவாயில்ல, நமக்குள்ள என்ன, மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.